ப்ரீச்சிங்க்கும் டீச்சிங்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? யூஸ்வலாக டீச்சர்ஸ் எல்லாருமே ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் இல்லாட்டி 1 or 2 சப்ஜெக்ட்ஸ் அவங்க டீச் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி டீச்சர்ஸ் ஹிஸ்ட்ரியே டீச் பண்ணுவாங்க. அவங்க 5th ஸ்டாண்டர்டுக்கும் அதே கிளாஸ் எடுப்பாங்க, 10th ஸ்டாண்டர்டுக்கும் அதே இந்த சென்ஸ் ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் எடுப்பாங்க. பயாலஜி டீச்சர்ஸ் பயாலஜி டீச் பண்ணுவாங்க, இயர்ஸ் டுகெதராக டீச் பண்ணுவாங்க. அண்ட் அதில் ஒரு ஒரு கிளாரிட்டி, அவங்க அதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி டெப்த் ஆஃப் த நாலேஜ் அதில் இருக்கும். ஏன்னா அவங்க படிச்சுட்டு வந்த சப்ஜெக்டும் அதுவாக இருக்கும். அண்ட் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறதும் அதுவாக இருக்கும். பட் ப்ரீச்சிங் இஸ் நாட் ஸோ. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்பது சற்று டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கு டெஃபினட்டாக ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் தேவை. ஆண்டவர் அவருடைய ப்ரீச்சிங்கை தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்தார் தெரியுமா? அவர் தன்னைத்தானே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டார். பெற்றோர் கீழே அடங்கி இருந்தார். ஏறக்குறைய 30 வயதில் அவருக்கு ஞான ஸ்நானம் யோவான் ஸ்நானகர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு சோதிக்கப்படுகிறார். அண்ட் தென் he is coming into the ministry. அவர் ப்ரீச் பண்ண போகும்பொழுது முதல்ல சபையில் போய் அவர் எடுத்து வாசித்த வேத பகுதி, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி வைத்தார். அவருடைய மினிஸ்ட்ரி தொடங்கும் பொழுது அவர் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணின ஒரு விஷயம் என்னன்னா, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னா, தரித்திரத்தில் வாழ்கிறவங்க தரித்திரத்திலே வாழ்வாங்க கிடையாது. லைஃபோடைய ஸ்டாண்டர்ட் டெஃபினெட்லி இஸ் கெட்டிங் பெட்டர் when the Lord comes in. ஆண்டவர் வரும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. wherever there is God, ஆண்டவர் இருந்த இடத்துலலாம் நிறைவு இருந்துச்சு, குறைவே இல்லை. எதுலெல்லாம் நிறைவு இருந்தது? நிறைவு, சம்பூரணம், பரிபூரணம், சந்தோஷம், சமாதானம் எல்லாமே இருந்தது பார்க்க முடிஞ்சிச்சு. அவர் இருந்த இடத்துல, அவருடைய பிரசன்ஸ் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு போஷிக்க முடிந்தது. அவருடைய பிரசன்னம் இருந்த இடத்துல வெறும் தண்ணீர் திராட்சரசமாக மாறினதை பார்க்க முடிஞ்சது. பண விஷயத்துல வீக்காக இருந்த சகேயு இறங்கி வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நான் எல்லாத்தையும் ரெட்டிப்பா நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு. ஸோ there is a total transformation in a person's life when the Lord comes in. ஆண்டவர் வரும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் ஒரு மனிதனுக்குள்ளாக ஏற்படுவதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ whenever you preach, இப்போ நான் சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங். நிறைய பேர் சுவிசேஷம் பிரசங்கிப்பதை ஒரு டீச்சிங் மாதிரி பண்ணுறாங்க. நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு பேசின விஷயத்தையே ஒரு சில இடங்களில் பேசி. உண்மையிலேயே ஒரு ப்ரீச்சிங் என்பது டெஃபினட்டாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி தேவனுடைய வார்த்தைகளை மனிதர்களுடைய வாழ்க்கையில் கொண்டு போகும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் வர்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது. there is definitely a great transformation. ஸோ திருடர்களும் கொள்ளைக்காரரும் விபச்சாரக்காரரும் கூட மனமாற்றம் அடைந்து ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை அவருடைய இருதயத்தில் நிறைவில் அவர்கள் பெற்றுக்கொள்வதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு எந்த ஒரு இடத்துல அறிவிக்கப்படுகிற சுவிசேஷத்துலையும் இப்படி ஒரு மாற்றம் இல்லைன்னு சொன்னால் அது டெஃபினட்டாக ப்ரீச்சிங் கிடையாது. இட் இஸ் சிம்பிளி அ டீச்சிங் ஆஃப் த பைபிள். ஸோ who are you really? Are you a teacher or a preacher? Just think and act upon.